பொள்ளாச்சி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர், போத்தனூர் ரயில் நிலையத்தை ரயில் முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கிணத்துக்கடவில் கனிம வள கொள்ளை மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக தெரிவித்த அவர், நாச்சிபாளையத்தில் உலர் தக்காளி பதன கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். போத்தனூர் ரயில் நிலையத்தை கோவை ரயில் முனையமாக மிகப்பெரிய ரயில் முனையமாக மாற்றுவது ஒன்று. அடுத்தது கிணத்துக்கடவுல கனிம வள பிரச்சனை. கிணத்துக்கடவோட கேரளா எல்லையோர பகுதியிலெல்லாம் 70 வருஷமாக உடைச்ச கல்லை விட மிக அதிகமாக 70 வருஷமாக உடைச்சி 30 அடி உடைச்சிருக்காங்க. ஆனால் இந்த 3 வருஷத்தில் 100 அடி இல்லீகலாக உடைச்சி கேரளாவுக்கு கனிம வளத்தை கடத்துகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாச்சிபாளையத்தில் தக்காளி பயிர் நிறையா சாகுபடி பண்ணுறாங்க. அது ஒரு டைம் ₹1 வருது, ஒரு டைம் ₹100 வருது. நாச்சிபாளையத்தில் உலர் தக்காளி, அது ட்ரைடு டொமேட்டோட கம்பெனியை நிச்சயமாக அமைப்பேன். நான் பொறுப்புக்கு அமைப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.